ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட் சமையலில் நம்ம ரவை வச்சு ஒரு ஆப்பம் பண்ண போகிறோங்க. ஸ்வீட் ஆப்பம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் ஓகே. ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால். ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு பால். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரவையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. 5 நிமிஷம் விடுங்க, ஊறிடும் நல்லா. அதுக்கு மூடி வச்சிருங்க. பாருங்க, 5 நிமிஷம் விட்டோம், 10 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷம் பாருங்க, நல்லா ஊறி ரவை நல்லா ஊறி வந்து. இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரு. மிக்ஸி ஜாரில் இந்த ரவையை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ அது கூட பாருங்க, வெல்லம் பொடிச்சு. இது நாட்டு வெல்லத்தில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இது. பாருங்க, நாட்டு சர்க்கரை இது. இதை ஒரு கப் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு ரவை, ஒரு கப் பால், ஒரு கப்பு வெல்லம். அதில் போட்டுக்கோங்க, ஜாரில் போட்டுக்கோங்க. 4 ஏலக்காய். இது சின்ன கப்பில் கோதுமை மாவு அரை கப்பு. அதே மாதிரி சின்ன கப்பில் அரிசி மாவு ஒரு அரை கப்பு. அரிசி மாவு அரை கப்பு, கோதுமை அரை கப், ஏலக்காய். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக பாருங்க, அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த பதம் போதும், தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. இவ்வளோ அரைச்சா போதும். இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ரவை ஊற வச்சோம் இல்லையா, அதிலே இதை ஊற்றிக்கோங்க. இவ்வளோ கட்டி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்ல ஏலக்காய் பொடி ஆசை செம்மையாக. பாருங்க, இப்படிதான் இருக்கணும். இவ்வளோ கெட்டி இருக்கணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. கடாய் பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச நம்ம இதை பாருங்க, இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கோங்க. பாருங்க, ஏங்க அப்படியே எடுத்து விடுங்க. நெக்ஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ஒன்று ஒன்றா எந்திரிச்சு வந்து பிறகு நம்ம உள்ள வச்சு பாருங்க, எல்லாம் சுட்டாச்சு. சூப்பராக வந்துக்குது பாருங்க. அப்போ நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த அப்போ பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலே மொறுமொறுப்பாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அப்போ யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.